Peacemakers of Christo. உன் வாழ்க்கையில் நீ கடவுளை நம்பினாயா இல்லை மனிதர்களை அதிகம் நம்பினாயா? யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனத்துல இயேசு அவர்களிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, ராஜாதி ராஜாவே, கல்வாரி தெய்வமே, அப்பா, நாளிலே உயிர்ப்பும் வாழ்வும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் வாழ்வான் என்று சொன்னீரே ஆண்டவரே. எஸ் ராஜாவே, தெய்வ கர்த்தாவே, அப்பா, அந்த வாக்கியத்தை நான் பின்பற்றல ஆண்டவரே. அந்த வாக்கியத்தை என்னுடைய உயிரா நினைக்கல ஆண்டவரே. ஏசப்பா தெய்வமே, உம்மை நம்பாமல் நீர்தான் வாழ்வு என்று எண்ணாமல் நான் யார் யாரையோ நம்புனேன் ஆண்டவரே. எங்கெங்கயோ ஓடுனேன் ஆண்டவரே. யார் யாரையோ ஆண்டவரை புடிச்சுக்கிட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு எல்லாரும் என்னை விட்டுட்டு போனதுனால நான் வாழ்வை இழந்தவளாக கடக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, இந்த வேலையில ஆண்டவரே நான் யாரையோ நம்புனேன்ப்பா ஆண்டவரே. என் கணவனை நம்புனேன் ஆண்டவரே, அவன் தான் என் உயிரும் நினைச்சேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என் மனைவிய நம்புனேன்ப்பா, அவதான் என் உயிரும் நினைச்சேன். என் மகளை நம்புனேன் ஆண்டவரே, அவர்கள் தான் என் வாழ்க்கை எதிர்காலம் நினைச்சேன் ஆண்டவரே. ஏசப்பா, என் அண்ணன் தம்பிகளை, அக்கா தங்கைகளை ஆண்டவரே நான் அவ்வளவு நம்புனேன்ப்பா ஆண்டவரே. அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், பொறாமைப்பட்டார்கள் சுவாமி. ஆண்டவரே, யாரோ ஒருத்தன் வந்தான், யாரோ ஒருத்தி வந்தா, அவர் பேசுறத நினைச்சு ஆண்டவரே நான் மயங்கி போய் என் காசுகளை கொடுத்தேன் ஆண்டவரே. அப்பா, என் நகைகளை கொடுத்தேன் ஆண்டவரே, என் சொத்தை கொடுத்தேன் ஆண்டவரே, என் சீக்கிரட் எல்லாத்தையும் சொன்னேன்ப்பா. இன்னைக்கு ஆண்டவரே அவர்களே எனக்கு எதிரியாக மாறி இருக்கிறார்கள் ஆண்டவரே. என்னை எப்படி கவிழ்ப்பது, எப்படி அழிப்பது, எப்படி ஏமாற்றுவது என்று அந்த பிள்ளைங்க ஆண்டவரே என்னை அனுதினமும் சுத்தி வராங்க ஆண்டவரே. ஏசப்பா, நான் ஆண்டவரே சாக்கடையே போல கிடக்கிறேன் அப்பா. எதை செய்யணும், ஐயோ என்ன முடிவு எடுக்கணும், ஐயோ இவர்களிடமிருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும்னு ஒண்ணுமே தெரியாமல் குழம்பி போய் கிடக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தெய்வ கர்த்தாவே, என் முடிவுகள் எல்லாம் தவறான முடிவுகளாக போச்சு ஆண்டவரே. அப்பா தெய்வமே, நான் எடுத்த ஒவ்வொரு முடிவுகளிலும் உம்முடைய கிருபை இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல் தோல்வியை அடைந்தேன் ஆண்டவரே. ஆமாப்பா, நான் படிப்பிலும் தோல்வி அடைந்தேன் ஆண்டவரே, வேலை செய்வதிலும் தோல்வி அடைஞ்ச ஆண்டவரே. அப்பா, திருமண வாழ்க்கையிலும் தோல்வி அடைஞ்ச ஆண்டவரே. அப்பா, தொழிலிலும் தோல்வி அடைஞ்ச ஆண்டவரே. ஆண்டவரே, உடல் சுகத்திலும் தோல்வி அடைஞ்ச ஆண்டவரே. நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேனே சுவாமி. ஏசப்பா, பிள்ளைகளை வளர்ப்பதிலும் நான் தோல்வி அடைஞ்ச ஆண்டவரே. இயேசுவே, நான் தகப்பனாக தோல்வி அடைந்தேன், தாயாக தோல்வி அடைந்தேன், கணவனாக தோல்வி அடைந்தேன், மனைவியாக தோல்வி அடைந்தேன் ஆண்டவரே. ஒரு மகனாக தோல்வி அடைஞ்சிட்டேன் ஆண்டவரே, ஒரு மகளாக தோல்வி அடைஞ்சிட்டேன். எங்க அம்மா அப்பாவை நான் நேசிக்கல ஆண்டவரே, அவர்களை ஏமாற்றினேன், பொய் சொன்னேன், அவர்கள் மீது கடிந்து ஆண்டவரே வாழ்ந்தேன் சுவாமி. கோபங்களை கொட்டினேன் ஆண்டவரே. அதனால அவர்கள் மன உடைந்து ஆண்டவரே கண்ணீர் விட்டார்கள், மரித்து போனார்கள். ஏசப்பா, செஞ்சதெல்லாம் பாவம் அப்பா, என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. இயேசுவே, வாழ்வும் நானே, வழியும் நானே, சத்தியமும் நானே, ஜீவனும் நானே என்று சொன்னீரே. உன்னையே பற்றி கொள்ளக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா ஆண்டவரே. இன்று நான் செய்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் என்னன்னு தெரியலப்பா. இந்த ஆண்டவரே, இந்த பாவங்களை என்னை விட்டு எப்படி போகும்னு தெரியாது ஆண்டவரே. ஆனால் யாரோ சொன்னாங்க, உம்முடைய இரத்தமானது என் பாவங்களை கழுவும் என்று. ஆம் ஆண்டவரே, அதே விசுவாசத்தோடு ஓடி வருகிறேன் ஐயா. ஆண்டவரே, உன் ரத்தத்தை ஊற்றும் ஐயா. தெய்வமே, உன்னுடைய ரத்தத்தை ஊற்றி என் பாவ கரைகளை எல்லாம் கழுவுங்க ஆண்டவரே. அப்பா, நான் உடைந்து போயிட்டேன் அப்பா ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில எந்த முடிவுகளை எடுத்தனோ அதனாலேயே நான் சோர்ந்து போயிட்டேன் ஆண்டவரே. என்னை கைவிடாதீர்கள் அப்பா. அப்பா, எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீர்தான் ஐயா. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை நீர்தான் ஐயா. இயேசுவே, கல்வாரி இயேசுவே, என் மீது கருணை கொண்டு உன் பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வருகிறேன்.
ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு வாழ்வை கொடுக்க வருகிறீர் என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகள் அனைவரையும் குடும்பம் குடும்பமாக உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப வேதனையில இருப்பீங்க. அவர்கள் 1 திருப்பலியோ 3 திருப்பலியோ 5 திருப்பலியோ 7 திருப்பலியோ 9 திருப்பலியோ 12 திருப்பலியோ 33 திருப்பலியோ 77 திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக, நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார் 2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே ஸ்பிரிட்டோட, ஒரே ஆத்மாவோட, ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன். என்னவென்றால், இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும், இந்த பிரேயர் நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படியெல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளே, இது யாரும் விருப்பப்படல ஃபாதர், நிப்பாட்டினுங்க என்று சொல்வார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, பேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு, டிஷர்ட்டு, பேண்ட், ஸ்வெட்டரு, இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால், தெய்வ பிள்ளைகளே, உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்பு, சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பேரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு, நாளைக்கே சாவு போறீங்கனாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயில். அப்படிப்பட்ட ஆயில் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரண படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயில் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றும் ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம், இது கட்டு ஜப புத்தகம், இது விடுவிக்கும் ஜப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம். அந்த காலத்துல
அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.